நீங்க நம்மளுடைய பஞ்சாங்கத்துல எப்பெல்லாம் ராகு கேது இருக்கிற அந்த கட்டத்துல சூரியனும் சந்திரனும் 7 கேடு இருக்குதோ அப்ப சந்திர கிரகணம் வரும். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் பௌர்ணமி வந்து சந்திர கிரகணம், பர்ஃபெக்டான கரெக்டான அமாவாசை வந்து சூரிய கிரகணம். அந்த கரெக்டான ஆக்சிஸ் எங்க போய் உட்காருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது நோட வந்து கிராஸ் சூரியனும் சந்திரனும் கிராஸ் பண்ணும்போது தான் இருக்கும். சூரியன் இப்படி நடந்துட்டே இருப்பாரு, புதன் வந்து சூரியனை தாண்டி இப்படி போவாரு, ஒரு வீடு வரைக்கும் போவாரு, மறுபடியும் ரிட்டர்ன் வருவார். அதாவது நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா சார்ட்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கும். இது எல்லாரும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா வக்ரம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க கோவில்ல வந்து பார்த்திருப்பீங்க, கோவில்ல சில சீலிங்ல வந்து இந்த கிரகணம் வந்து சூரியனை விழுங்குது அப்படின்ற மாதிரி வரைஞ்செல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஒரு பாம்பு வந்து அப்படியே சூரியனை விழுங்குற மாதிரி, அந்த பாம்பு வந்து ஆக்சுவலா ராகுன்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த காலத்தினுடைய நாலேஜை வச்சு அவங்க அதை இது பண்ணிட்டு போயிட்டாங்க, கிரகணம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஊர்ல வந்து ராகு கேதுவும் சூரியன் சந்திரனும் 0 டிகிரி கூட வித்தியாசம் இல்லாம க்ளோஸா இருக்குதோ அந்த இடத்துல நீங்க சந்திர கிரகணத்தை விசிபிளா பார்க்க முடியும். வெளி ஆட்கள் வந்து இதை வந்து சூடோ சயின்ஸ் சொல்லும் பொழுது இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கடமை, தார்மீக கடமை யாருக்கு உண்டு? ஜோதிடர்களுக்கு. அப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா முதல்ல ஜோதிடர்களுக்கு அது என்னன்னு தெரியணும். ஜோதிடர்களுக்கே அது என்னன்னு தெரியல, இல்ல அதை பத்தி சொல்ல விரும்பல, எனக்கு ஏன் பழக்கம் மட்டும் நடந்தா போதும்னா யார் தான் அதை பத்தி பேசுறது? பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் அறிவியலா ஆன்மீகமா, டிஎன்ஏ ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ ஜோதிடர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சூடோ சயின்ஸ், இது சயின்ஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் மரபணு ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்ப அது பின்னாடி ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உங்களோட மரபணு ஜோதிடப்படி இது சயின்ஸ் தான், ஜோதிடம்ங்கிறது சூடோ சயின்ஸ் கிடையாது, சயின்ஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து ப்ரூவ் பண்ணுற ஃபேக்டர்ஸை தாண்டி சில விஷயங்கள் ஜோதிடத்திலேயே குழப்பமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ரெண்டையும் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு பேசிடுவோம். ஏன்னா பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ்ஸும் நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம பேசிடுவோம். ஜோதிடம் வந்து சூடோ சயின்ஸ் கிடையாது, அது வந்து முழுக்க அது வந்து அறிவியல் அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய பஞ்சாங்கம் வந்து அறிவியல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 ஃபேக்டர் தான் இருக்குது. என்ன 3 ஃபேக்டர் அப்படின்னா சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம், இது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று வருது. முக்கூட்டு கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் புதனும். நம்மளுடைய ஜோதிட பாஷையில் ஆரம்ப சிலபஸ்ல இருந்து இன்னைக்கு நீங்கள் எம்ஏ அஸ்ட்ராலஜி, பிஏ அஸ்ட்ராலஜி எதை படிக்க போனாலும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அந்த டேர்ம் என்னன்னா சூரியனு சுக்கிரனு புதன், இந்த 3 கிரகத்தையும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா சூரியன் ஒரு வீட்டில் ஒரு கட்டத்தில் இருக்காரு, சிம்மத்தில் இருக்காரு, இல்லை கன்னியில் இருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில இருந்து ஒரு வீடு அல்லது 2 வீடு, இதை தாண்டி அந்த கிரகங்கள் போகாது. புதன் இருக்காரு இல்லையா, புதன்ற கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிற கட்டத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு வீடு முன்னாடி பின்னாடி. அதே மாதிரி சுக்கிரன் வந்து சூரியன் இருக்கிற கட்டத்துல இருந்து 2 வீடு முன்னாடி பின்னாடி. இந்த டிகிரி தாண்டி 1 டிகிரி கூட குறைய சுக்கிரனும் புதனும் நகராது. ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து எப்படி அறிவியலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜோதிடம் வந்து அது வந்து ஹீரோசென்ட்ரிக் தியரி கிடையாது, சூரியனை மையமாக வைக்கப்பட்ட ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஃபேக்ட் கிடையாது, இது வந்து பூமியை மையமாக வைக்கப்பட்ட ஒரு கணிதம். இது பூமியை மையமாக வச்சு சூரியன்லேருந்து எல்லாமே பூமியை சுற்றுற மாதிரி இவங்க வந்து பஞ்சாங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு முட்டாளுக்கு கூட புரியாத வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு கான்செப்ட். எப்படின்னா இப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி இங்கே இருக்குதுங்க. உங்களுடைய ராசி கட்டத்தில் நீங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு தொடர்ந்து கோச்சார சார்ட் எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இமேஜ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இப்படி நடந்துகிட்டே இருப்பார், புதன் வந்து சூரியனை தாண்டி இப்படி போவார், ஒரு வீடு வரைக்கும் போவார், மறுபடியும் ரிட்டர்ன் வருவார், ஒரு வீடு வரைக்கும் போவார், மறுபடியும் ரிட்டர்ன் வருவார். ரிவர்ஸ்ல வரும். அதாவது நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா சார்ட்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கும். இது எல்லாரும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா வக்ரம்னு சொல்லி வச்சிருக்காங்க. வக்ரம் அதனால வந்து ரிவர்ஸ்ல வருது. அது ரிவர்ஸ்ல எல்லாம் வரல. புதனுடைய வட்டம் வந்து ரொம்ப சின்னது இல்ல. இப்ப பூமியினுடைய வட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது புதனுடைய வட்டம் பெருசு, புதனுடைய வட்டம் சின்னது. அது என்ன பண்ணுதுன்னா சூரியனை வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு சர்க்கிள்னே தெரியாம ஜோதிடர்கள் அதை வக்ரம்னு மார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அதே மாதிரி சுக்கிரனுடைய சர்க்கிள் கொஞ்சம் பெருசு இல்லையா, சூரியனை விட்டு வந்து ஒரு 60 டிகிரி முன்னாடி 60 டிகிரி பின்னாடி.
ஓகேங்களா. மொத்தமாக 120 டிகிரி, அந்த 120 டிகிரி தாண்டி சுக்கிரன் போகாது. ஸோ அதனுடைய வட்டம் வந்து கொஞ்சம் பெருசு. சுக்கிரனையும் வக்கரம் சொல்லி வச்சிருக்காங்க. சில நூல்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா புதன் வந்து ரிவர்ஸ் வருது பாருங்க, சுக்கிரன் வந்து ரிவர்ஸ் வருது பாருங்க, இது வக்கரம் ரிவர்ஸ்லாம் வரல. ஓகேங்களா. புதனுடைய வட்டம் வந்து ரொம்ப சின்னது, சுக்கிரனுடைய வட்டம் அதை விட கொஞ்சம் பெருசு. அப்போ அதை இண்டிகேட் பண்றதுக்காக இந்த முக்கோட்டு கிரகங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, சுக்கிரன் வந்து சூரியனை சுத்தி வருது, புதன் வந்து சூரியனை சுத்தி வருது. அப்போ இது ஹீலோசென்ட்ரியா இல்லை ஜியோசென்ட்ரியா? இது வந்து ஜியோசென்ட்ரி கிடையாது. ஆனால் ஏன் பூமியை மையமாக வச்சு இவங்க கணக்கு பண்ணாங்கன்னா, நாம பூமியில் இருக்கோம், நாம பூமியில இருக்கிறதுனால இவங்க பூமியை மையமா வச்சு கணக்கு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம சூரியன்ற கிரகத்துல நம்ம அது வசிப்பிடத்திற்கான ஒரு கிரகமாக இருந்து சூரியன் கிரகத்துல நம்ம இருந்திருந்தோம்னா தான் சூரியனை மையமா வச்சு இவங்க கணக்கு பண்ண முடியும். நாம பூமியில இருக்கோம். ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட். இது இல்லாம தனியா வக்ரம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. எந்தெந்த கிரகத்துக்கு வந்து வக்ரம் மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா, குருவுக்கு வந்து வக்ரம் மார்க் பண்ணுவாங்க, சனிக்கு வந்து வக்ரம் மார்க் பண்ணுவாங்க. நீங்க நிறைய ஜாதகத்துல குரு வந்து இந்த கட்டத்தில் இருக்காரு, 5ஆம் பாவத்தில் இருக்காரு, 7ஆம் பாவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு சைட்ல மார்க் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு வக்ரம்னு மார்க் பண்ணி வைப்பாங்க. நிறைய ஜாதகத்துல சனிக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வைப்பாங்க, செவ்வாய்க்கு மார்க் பண்ணி வைப்பாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரம் என்னுடைய ஜாதகத்துல. ஓகேங்களா. இதை கேட்டா மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ரிவர்ஸ்ல போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு சனி செவ்வாய் வக்ரம் மார்க் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுவும் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து அது சூரியனை சுற்றுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா பூமியை விட பெரிய வட்டம். கரெக்டு தானே. அப்போ பூமி தானே ஓவர்டேக் பண்ணி போகும். குரு சனி செவ்வாய், செவ்வாயை விட குருவுடைய வட்டம் பெருசு, குருவோட சனியோட வட்டம் இன்னும் பெருசு. கரெக்டு தானா. அப்போ இந்த குரு சனி செவ்வாய் இந்த 3 கிரகத்தை விட பூமி சூரியனை வட்டமடிக்கும் வட்டம் வந்து ரொம்ப சின்னது. அப்போ இந்த 3 கிரகத்தை காட்டிலும் பூமி வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகும்ல. இப்போ சாதாரணமா நம்ம வந்து வண்டியில் போயிட்டு இருக்கோம் சார், சைடில் ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வண்டியோட நம்ம வேகம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது 60 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு, நம்ம 80 கிலோமீட்டர் போகிறோம்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். அப்படி ஓவர்டேக் பண்ணும்போது அந்த வண்டிக்குள்ள இருக்கிற நம்ம பார்வைக்கு அந்த வெஹிக்கிள் பின்னாடி போற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அது பின்னாடி போல, நாம தான் முன்னாடி போறோம் இல்லையா. கரெக்டா பூமி ஒரு சட்டை ஒரு 120 டிகிரி ஆக்சஸ்க்கு போற வரைக்கும் அது வக்ரம்னு இருக்கும். போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும் பாருங்க, அப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடும். ஓகே, இப்போ சொல்லுங்க, இது சோலார் சிஸ்டமா, இது ஹீலோசென்ட்ரிக் தியரியா இல்லை ஜியோசென்ட்ரிக் தியரியா? ஓகேங்களா. அப்போ இவங்க ரிவர்ஸ்ல வருது அப்படிங்கறத கணக்கு பண்ணி தான் அதை வக்ரம் அப்படினே சொல்றாங்க. ரிவர்ஸ்ல எந்த கிரகமும் ரிவர்ஸ்ல வரல, ரிவர்ஸ்ல வரதா நினைச்சிட்டு எந்த கிரகமும் ரிவர்ஸ் போல. பூமியோட கம்பேர் பண்ணும்போது சுக்கிரன் புதனுடைய சுற்று வேகம் வந்து ஜாஸ்தி, அதனுடைய வட்டமும் சின்னது. அப்போ பூமியை வந்து சுக்கிரனும் புதனும் ஓவர்டேக் பண்ணி போகும், சீக்கிரமா வட்டம் அடிச்சிடும். ஓகேங்களா. அது ஒரு வக்ரம். செவ்வாய் குரு சனியோட கம்பேர் பண்ணும்போது பூமியினுடைய வேகம் ஜாஸ்தி, சூரியனை சுத்துற வேகம் ஜாஸ்தி. அப்போ அதனால என்ன ஆகுது, பூமி வந்து ஓவர்டேக் பண்ணுது இல்லையா. ஓவர்டேக் பண்ணும்போது பூமியினுடைய பார்வைக்கு அது ரிவர்ஸ்ல போற மாதிரி ஒரு மாய பிம்பம் உருவாகுது. அந்த இல்யூஷன் வட்டத்தை தான் அவங்க வக்ரம்னு குறிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ உண்மையாவே வக்ரம், ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா என்னதான் நடக்கும்? இது ஒண்ணுமே கிடையாது, பூமி ஓவர்டேக் பண்ணி போகுது, அவ்வளவுதான். ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. அது வந்து இது வந்து அறிவியல், இது வந்து சூடோ சயின்ஸ் கிடையாது, இது சயின்ஸ் தான். இது ஜியோசென்ட்ரிக் தியரி கிடையாது, இது வந்து ஹீலோசென்ட்ரிக் தியரி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஃபார்முலா இந்த வக்ரமும் இந்த முக்கூட்டு கிரகங்களும் தான். ஒன்று. ரெண்டாவது, ராகு கேதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சாயா கிரகங்கள் கிடையாது, அது வெறும் பாயிண்ட் தான். அது வந்து நிழல் கதிர்கள்பாங்க, நிழல் கூட கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நமக்கு அமாவாசை வருது, மாதம் பௌர்ணமி வருது. முதல்ல அமாவாசைன்னா என்ன, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும் பொழுது அந்த சந்திரன் வந்து சூரியனை மறைக்கும். ஓகேங்களா. சந்திரனும் ஒளி எழுந்து போகும், இதுதானே அமாவாசை. சந்திரன் சுத்தமாக தெரியாது. பௌர்ணமின்றது என்ன, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வருது. ஓகேங்களா. அப்போ எல்லா மாசமும் கிரகணம் வரணும்ல, எல்லா மாசமும் சூரிய கிரகணம் வரணும், எல்லா மாசமும் சந்திர கிரகணம் வரணும்ல. ஓகே, அது இப்படி கரெக்டாக ராகு கேது இருக்கிற நோட்டில் தொடும்போது மட்டும் உங்களுக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு வருது இல்லையா. அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் எப்பெல்லாம் ராகு கேது இருக்கிற அந்த கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் 7 கேடு இருக்குதோ அப்போ சந்திர கிரகணம் வரும். ஓகேங்களா. பர்ஃபெக்ட் பௌர்ணமி வந்து சந்திர கிரகணம், பர்ஃபெக்டான கரெக்டான அமாவாசை வந்து சூரிய கிரகணம். அந்த கரெக்டான ஆக்சஸ் எங்கே போய் உட்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது நோட்டை வந்து சூரியனும் சந்திரனும் கிராஸ் பண்ணும்போது தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோவிலில் வந்து பார்த்துருப்பீங்க, கோவிலில் சில சீலிங்கில் வந்து இந்த கிரகணம் வந்து சூரியனை விழுங்குது அப்படின்ற மாதிரி வரைஞ்செல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பாம்பு வந்து அப்படியே சூரியனை விழுங்குற மாதிரி, அந்த பாம்பு வந்து ஆக்சுவலாக ராகுன்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த காலத்தினுடைய நாலேஜை வச்சு அவங்க அதை இது பண்ணிட்டு போயிட்டாங்க, கிரகணம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ராகு கேதுன்றது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட். அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை எப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தொடுதோ அப்போ வந்து சூரிய கிரகணம்.
ராகு கேதுன்ற பாயிண்ட்டை எப்போ சூரியனும் சந்திரனும் 7 தொடுதோ அப்போ வந்து சந்திர கிரகணம். இவ்வளோதான் சார். இப்போ ஒரு 24ஆம் தேதி 25ஆம் தேதி இப்போ தான் வந்து சந்திர கிரகணம் முடிச்சது, 24லேருந்து 25க்குள்ள. ஓகேங்களா? அப்போது அந்த சந்திர கிரகணம் ட்ராவல் பண்ணுற அந்த டைம் இருக்குது பாருங்க, 24லேருந்து 25க்குள்ள வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்லி 25 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த சந்திர கிரகணம் நடக்கிற அந்த டைம் இருக்குது பாருங்க, அந்த நடக்கிற டைம் வேணால் நீங்கள் வந்து கோச்சார சார்ட் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். இது மீனம்ல சூரியனும் கன்னியில் வந்து சந்திரனும் இருக்கும், கூட ராகு கேது இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இதை நம்ம வந்து விசிபிளா எந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊர்ல வந்து ராகு கேதுவும் சூரியன் சந்திரனும் 0 டிகிரி கூட வித்தியாசம் இல்லாமல் க்ளோஸா இருக்குதோ அந்த இடத்துல நீங்க சந்திர கிரகணத்தை விசிபிளா பார்க்க முடியும். அப்போ நான் என்ன கேட்கிறேன், எந்த விதமான ஒரு டெலஸ்கோப்போ அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டோ சேட்டிலைட்டோ எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல கிட்டத்தட்ட 3000லேருந்து 5000 வருடங்களாச்சு ஜோதிடம் வந்து உருவாக்கப்பட்டு. ஓகே, அப்போ அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குறிப்பிட்ட ஆக்சஸ்ல மீட் பண்ணும் பொழுது தான் சூரிய கிரகணம் வரும், சந்திர கிரகணம் வரும்ன்றது அவ்வளவு துல்லியமா எப்படிங்க அவங்க கணிச்சாங்க? அப்போ இது மேக்ஸ் இல்லையா, இது சயின்ஸ் இல்லையா? இப்போ இது சயின்ஸ் இல்லாம வேற என்ன? இப்போ வெளி ஆட்கள் வந்து இதை வந்து சூடோ சயின்ஸ் சொல்லும் பொழுது இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கடமை, தார்மீக கடமை யாருக்கு உண்டு? ஜோதிடர்களுக்கு. அப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா முதல்ல ஜோதிடர்களுக்கு அது என்னன்னு தெரியணும். ஜோதிடர்களுக்கே அது என்னன்னு தெரியல, இல்ல அதை பத்தி சொல்ல விரும்பல, எனக்கு ஏன் பழப்பு மட்டும் நடந்தா போதும்னா யார் தான் அதை பத்தி பேசுறது? சயின்ஸ்ன்றது இவ்வளவுதான். ரெண்டாவது, இந்த அறிவியலை பத்தி பேசுறாங்க இல்லையா, இந்த அறிவியலை பத்தி பேசுறவங்க கேட்கக்கூடிய ரொம்ப வேடிக்கையான ஒரு கேள்வி இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கேட்கும் போதே சிரிப்பு வரும். ஜோதிடத்தை நம்பாத பல நாட்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டது, பல நாடுகள் வந்து முன்னேறிடுச்சு, எங்கேயோ டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, அமெரிக்காலாம் முன்னேறிடுச்சு, இங்கிலாந்துலாம் முன்னேறிடுச்சு, ஐரோப்பிய நாடுகள்லாம் முன்னேறி விட்டன இந்தியாவை விட. ஓகேங்களா? இந்தியாவில் தான் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க ஜாஸ்தி, ஜோதிட நம்பிக்கையும் ஆன்மீக நம்பிக்கையும் இந்தியாவில் தான் ஜாஸ்தி. ஆனால் இந்தியா ஏன் அந்த நாடு மாதிரி முன்னேறலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து இல்லை, நம்ம இந்தியா முன்னேறாததுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோமே. ஆனால் உண்மையாகவே மற்றவர்கள் சொல்கிற மாதிரி நானே கேட்குறேன், ஜோதிடமே பார்க்கப்படாத, ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாத சில நாடுகள் முன்னேறி தானே இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளா அது அவங்களுக்கே புரியும் அது ஏன்னு. அது வந்து அதை அவங்க யோசிக்கிறது இல்லையா என்னன்றது தெரியல. அதுக்கு நான் சிம்பிளா ஒரு பதில் கேள்வி கேட்கிறேன். ஒரு நாடு முன்னேற்றம் அடையணும். ஓகேங்களா? ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது என்ன? ஜோதிடம் யாருக்காக பார்க்கப்படுது? நாட்டுக்காக பார்க்கப்படுறது கிடையாது. இந்த ஒரு தனி மனிதனுக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜி கான்செப்ட் பேசுறவங்க இருப்பாங்க, நாட்டுக்கே ஜாதகம் போடுவாங்க. அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. பெருவாரியான முக்காவாசி 99% ஜோதிடம் தனி நபருக்கு பார்க்கப்படுறது, தனி நபருடைய நல்வழிகாட்டுதலுக்காக பார்க்கப்படுறது ஜோதிடம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒருத்தர் ஜோதிடம் பார்க்குறாருங்க, பார்த்துட்டு அதன் மூலியமாக தான் எடுக்கிற முடிவுகளை மேம்படுத்திக்கிறாரு, படிப்பு தொழில் உத்தியோகத்தை மேம்படுத்திக்கிறாரு, கல்யாணமாகி ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதல்ல கரெக்டான வரனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறாரு. அதாவது அவருடைய வாழ்க்கையில 0ல இருந்து முன்னேறிட்டு வராரு. இப்போ இவர் 0ல இருந்து முன்னேறிட்டு வராரு அப்படின்றதுக்காக குண்டு குழியுமா இருக்கிற ரோடெல்லாம் அந்த சூப்பர் தார் சாலையா மாறிடுமா? பள்ளிக்கூடம் இல்லாத இடங்கள்லாம் பள்ளிக்கூடம் கட்டப்படுமா? மருத்துவ வசதி மேம்படுத்தப்படுமா? இவர் தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரம், தனிப்பட்ட பேங்க் பேலன்ஸை வளர்த்துக்கிட்டார் அப்படின்றதுக்காக நாடு முன்னேறிச்சுன்னு ஆயிடுமா? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி என்பது வேறு, ஒரு நாட்டினுடைய அடிப்படை வசதி கட்டமைப்பினுடைய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சின்றது வேற. ஒரு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதியோ அல்லது தொழில்நுட்ப வசதியோ அல்லது அறிவியல் வளர்ச்சியோ அறிவு சார்ந்த வளர்ச்சியோ யார் கையில இருக்கு? நிர்வாகத்தை யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க கையில இருக்கு, ஆட்சியை யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க கையில இருக்கு. ஓகேங்களா? அது நிர்வாகத்தின் கையில இருக்கு, அது ஒரு தனி மனிதனுடைய கையில இல்ல. தனி மனிதனுக்காக பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை பார்க்காத நாடுகள்லாம் முன்னேறிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு தனி மனிதன் ஜாதகத்தை எதுக்காக பார்க்கறாரு? அவருக்காக பார்ப்பார். இப்போ சரிப்பா, நிர்வாகிகளே இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, இந்த மினிஸ்டர் இருக்காங்க, அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடத்தை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் நீங்க என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய தொகுதி எப்போ முன்னேறலாம் அவங்க ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? நான் எப்போ முன்னேறுவேன்னு தான் கேட்பாங்க, அடுத்து எனக்கு பதவி கிடைக்குமான்னு கேட்பாங்க, என்னுடைய குடும்ப வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. முழுக்க கேள்வியே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஆட்சியாளர்களே வந்து ஒரு தனி மனிதனாக ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட அணுகிறது எதுக்காக? தன்னுடைய சுயநல வளர்ச்சிக்காக. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி ஜாதகத்தை வச்சு தீர்மானிக்க முடியும்? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது 2 விஷயத்தை நம்பி இருக்குது. ஒன்று, தனி மனிதன் வளர அவன் வந்து வருமான வரி ஒழுங்கா கட்டணும், அந்த வரி கரெக்டாக இடைத்தரகர்களுக்கு இல்லாம அரசு கையில போய் சேரணும், அப்புறம் அரசு கரெக்டா அந்த வரியை வந்து நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தணும். இப்ப இது வந்து ஆட்சி கையில இருக்குது. ஓகேங்களா? இப்ப இதுக்கும் ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம்? இது பாருங்க, அதுக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா எதையாச்சும் ஒண்ணு வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறது. ஜோதிடத்தை நம்பாத நாடுலாம் வளர்ந்துருச்சு. சரி, அப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்ற அந்த வளர்ந்த நாடுகள்ல பிச்சைக்காரர்களே இல்லையா?
ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களே இல்லையா? அமெரிக்காவிலே இருக்காங்களே. வெறும் ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்லையே, அமெரிக்காவிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அமெரிக்காவிலேயே ஸ்லம் மாதிரியான ஏரியாங்களும் இருக்குது. அமெரிக்காவிலேயே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பல லட்சம் மக்கள் இருக்கிறாங்களே. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சின்றது வெறும் அரசு கஜானா கிட்ட எவ்வளவு வருமானம் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும் இல்லை. அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வெறும் தனி மனிதனுடைய பேங்க் பேலன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை. இது எல்லாமே ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பை போய் நீங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வந்து ஜோதிடத்து மேலே இருக்கிற வன்மத்தை அவங்க இப்படி தீர்த்துக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அறிவியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லையா? இப்படி பேசுறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்பிக்கை, இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை, ஆன்மீகம்ன்றது நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம பக்தி ஸ்பெஷல்னு நம்ம சேனல் இருக்குது. ஓகே, நம்ம வந்து என்ன சொல்றோம், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஜோதிடத்துக்கிட்ட வாங்க, இல்லையா விட்டுருங்க, நீங்க பாட்டுக்கு உங்களோட லைஃபை நடத்திட்டு போங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மீது உங்கள் மீதும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா நீங்க சாமி கும்பிடுறதோ கும்பிடாதோ உங்களோட விருப்பம், ஜோதிடம் பார்க்காது உங்களோட விருப்பம், நீங்க பாட்டுக்கு உங்களோட லைஃபை நடத்திட்டு போங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம என்னைக்குமே வந்து பகுத்தறிவை திட்டினது கிடையாது. ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்தவன் என்னைக்குமே வந்து இந்த பகுத்தறிவாதிகளை வந்து திட்ட மாட்டாங்க. ஆனா அந்த பகுத்தறிவு பேசுறவங்க எப்ப பாரு ஆன்மீகவாதிகளை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆன்மீகத்தை திட்டுவாங்க, ஜோதிடத்தை திட்டுவாங்க. அதுவும் ஜோதிடத்தை அவங்க படிக்காத நாளே கிடையாது. சரி, அப்படி திட்டுறாங்க இல்லையா, அதுக்கு நீங்க ஏன் திட்டுறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, நீங்கெல்லாம் நம்பிக்கையை பேஸ் பண்ணி வாழ்றீங்க, நாங்கெல்லாம் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டவங்க. சயின்ஸ் வந்து என்னைக்குமே நம்பிக்கை ஏற்றுக்காது, சயின்ஸ் வந்து ஆதாரத்தை தான் ஏற்றுக்கொள்ளுன்ட்டுன்னு. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் சார். நம்மெல்லாம் பாட புத்தகங்கள்ல என்னன்னு படிச்சிருக்கோம். இப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்மளாம் பயாலஜி சப்ஜெக்ட் நமக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பாடத்திட்டம் வேற மாதிரி இருக்கு. அதில் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் பொழுது, ஒரு இனவிருத்தி ஏற்படும் பொழுது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் லட்சக்கணக்கில் விந்தணுக்கள் வந்து வெளியே வரும். அந்த ஸ்பெர்ம்ஸ்குள்ள போட்டி இருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று அனிமேஷன்லாம் காட்டுவாங்க, போட்டி போட்டுட்டு இருக்கோம். அதில் முக்கால்வாசி இறந்து போயிடும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான், அந்த லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ்ல உயிரணுக்குள்ள ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஓவனுக்குள்ள நுழைஞ்சு கருமுட்டை உண்டாகும். இப்படி தானே நமக்கு சின்ன வயசுலலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இவ்வளோ காலமாக இவங்க இப்படி தான் உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்பெர்ம் வந்து ஓவம் நோக்கி வரதான், கருமுட்டை நோக்கி வரதான். அது வந்து என்னன்னா, அது பாட்டுக்கு வந்து ஒரு சைக்கிள் செயின் மாதிரி சுற்றி விட்ட மாதிரி அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கணுமா. அது ஊடுருவியெல்லாம் வராதான். இந்த கருமுட்டை என்ன பண்ணுமா, கீமோ அட்ராக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவத்தை வந்து சுரக்குமா, ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குமா. அந்த கீமோ அட்ராக்டன்ட் என்ன பண்ணுமா, கருமுட்டை கிட்ட ஏதாச்சும் தன்னை பாட்டில் தன்னிச்சையா ஸ்பெர்ம் சுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்மை இழுத்து கருக்குள்ள கொண்டு வருமா அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சரி, இன்னைக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்ப நீங்க இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்ததெல்லாம் போய் தானே. அப்போ கல்வியை டிஃபைன் பண்ண, அதாவது கல்விக்கு சிலபஸ் வகுத்த அறிவியலாளர்கள் எல்லாருமே வந்து பொதுமக்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்க தயாரா? நாங்கள் இவ்வளோ நாளாக போலி அறிவியலை சொல்லி கொடுத்துட்டோம், இன்னைக்கு தான் நாங்கள் உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சோம், எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிப்பாங்களா? யாராவது தெரிவிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் இயங்குறேன்னு இவ்வளோ நாளாக நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயமெல்லாம் இன்னைக்கு போயின்னு ஆயிடுச்சு. அப்போது உங்களுடைய விஷயத்துக்கு நீங்களே முரண்படுறீங்க. உங்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு உங்களுடைய முந்தைய கண்டுபிடிப்புக்கு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கு அப்படியே முரணாக இருக்குது. அப்போது இதையே மக்கள் நம்பும் பொழுது ஆன்மீகத்தை ஏன் நம்பக்கூடாது? ஆன்மீகம் எதையுமே மக்கள் மேலே திணிக்கல. உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு விஷயத்தை செய், நீ நம்பலன்னா விட்டுருன்னு சொல்லுது. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது, நாங்கள் சொல்றது தான் கரெக்டு, நாங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோன்னு. நீங்கள் வைக்கிற ஆதாரத்துக்கே வந்து உங்களுடைய அடுத்த கண்டுபிடிப்பு முரணா இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. நிறைய விஞ்ஞானத்தை பற்றி இப்போ அது அடுத்த கட்ட கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு, கண்டுபிடிப்பே தவறா போனது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க சொல்ற இந்த எக்ஸாம்பிள் கூட, ஒரு ஸ்பெர்ம் வந்து கருமுட்டைக்குள்ளார போறதுக்கு அது நீந்தி போகும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. இப்போ கருமுட்டை ஒரு லிக்விட் ஒன்று கொடுத்து அதை வந்து ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்றோம். ஆக மொத்தம் அதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெர்ம் கருமுட்டைக்குள்ளார போகும் அப்படிங்கிறதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த கண்டுபிடிப்பு அதுல இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது முரணாக்கிட்டாங்க. என்ன முரணா, ஸ்பெர்ம் கருமுட்டை நோக்கி எல்லாம் போகாது. அது வந்து என்னன்னா, கருமுட்டை தான் அதை ஈர்ப்பதற்கான ஹார்மோனை வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது அட்வான்ஸ் கண்டுபிடிப்பா இருக்கலாம் இல்லையா? அதுதான் சார். அப்போ இவங்களுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டு இவங்க அடுத்து முன்னாடி எங்களுக்கு இருந்த தொழில்நுட்பத்துக்கு எங்களால் அதுதான் இது பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, அதை சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே அறிவியல் வந்து அதிகாரம் செய்யும் கருவியாகத்தான் மக்கள் மேல திணிக்கும். நாங்கள் சொல்கிறது தான் ஃபைனல், எங்களை தவிர வேறு யார் எதை பேசினாலும் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பேசும். கரெக்டு தானே? அப்போது அவங்களோட அடுத்த கண்டுபிடிப்பு வரும்போது அவங்க முன்னாடி சொன்னதே போய் ஆயிடுது. அப்போது அந்த முரணுக்கான ஒரு கில்ட்டு, அந்த ரெக்ரெட்னு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த ரெக்ரெட் என்றைக்குமே சயின்டிஃபிக் உலகம் பண்ணவே பண்ணாது.
இப்போ நான் அதை விட ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து முதல் உயிர் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கு. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான, நீங்கள் யூடியூப்ல போய் தேடிங்கன்னா கிடைக்கும், மில்லர் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடத்தப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடி மின்னல் அந்த மாதிரி லேப்லேயே சிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குவளைக்குள்ள தண்ணி இருந்து இடி மின்னல் எல்லாம் சிமுலேட் பண்ணி அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சோதனையில் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, ஒரு 11 அமினோ ஆசிட் வந்து உருவாகி இருக்கு. அமினோ ஆசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, புரோட்டீன், அதாவது நம்மளுடைய டிஎன்ஏக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்கு பாருங்க, நம்ம செல்லுக்கு தேவையான புரோட்டீன். அந்த புரோட்டீன்ல ஒரு புரோட்டீனை உருவாவதற்கு 100 கோடி அமினோ ஆசிட் தேவை. அந்த 100 கோடி அமினோ ஆசிட்ல வெறும் 11 அமினோ ஆசிட் மட்டுமே உருவாகி இருக்கு. ஓகேங்களா? இதை வச்சு இன்னைக்கு அறிவியலாளர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? கடவுளுடைய துணை இல்லாமல் நாங்கள் உயிரை உருவாக்கி விட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி! அப்போ எவிடன்ஸ்ன்றது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. நாங்கள்லாம் ஆதாரத்தை கையில் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இவ்வளவு காலத்துக்கு உருட்டி வச்சிருக்கீங்களே, பிக் பேங் தியரி யாருமே போய் பார்க்கல. ஓகேங்களா? பெருவெடிப்பு அப்படின்றது யாரும் போய் பார்க்கல. இவங்க அனுமானிக்கிறாங்க. இது வரைக்கும் அறிவியலாளர்கள் சொன்ன எல்லாமே வெறும் அனுமானம் மட்டும்தான், எதுவுமே தீர்மானம் கிடையாது. அப்போ அந்த மக்கள் நம்புறோம்ல, அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி இதுவும் ஹைப்போதீசிஸ். அப்போ என்னன்னா, நீங்கள் அதை கேட்டிங்கன்னா, சார் அது தீசிஸ் கிடையாது சார், அது வந்து ஹைப்போதீசிஸ் அப்படிம்பாங்க. அது நல்லா கவனிங்க. தீசிஸ்னா ப்ரூவ்டு, அது வந்து பேப்பராக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அது வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அது உண்மைன்னு கண்டுபிடிக்கப்பட்டது வந்து தீசிஸ். ஹைப்போதீசிஸ்னா அது இன்னும் உண்மைன்னு கண்டுபிடிக்கப்படலை முழுமையா, அது வந்து இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்குது அப்படின்ற சப்ஜெக்ட் இவங்க ஹைப்போதீசிஸ்னு டேர்ம் பண்றாங்க. இப்போ எவல்யூஷன் இவங்க சொல்றாங்க பாருங்க, அதுவே ஹைப்போதீசிஸ் தான், அதுவே ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் கிடையாது. இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோ ஒரு புதை படிவமோ எதுவுமே பரிணாம வளர்ச்சிக்கு ஆதரவாக இல்லை. டைனாசர் காலத்தினுடைய எலும்பு கூடுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு ஒரு விலங்கினுடைய எலும்பும் சரி, டிஎன்ஏவும் சரி, எந்த ஆராய்ச்சிக்குமே இவங்களுடைய எவல்யூஷனை சரின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கல. ஒன்று, பிக் பேங்குக்கு எவிடன்ஸ் இருக்கா? இல்லை. ஓகேங்களா? இப்போ இவங்க சொல்றது எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது. கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தீசிஸ் கிடையாது சார், ஹைப்போதீசிஸ்னு. அப்ப நீங்க சொன்னா மட்டும் ஹைப்போதீசிஸ், நாங்க சொன்னா சூடோ சயின்ஸா? டவுட் வருது இல்லையா? அதாவது இவங்க வந்து, அதாவது இவங்க என்ன ஒரு பின்பத்தில் இருக்காங்கன்னா, கோட்டு போட்டவங்க எல்லாம் சயின்டிஸ்ட், ஒரு கண்ணாடி போட்டவங்க, கோட்டு போட்டவங்க லேபுக்குள்ள இருந்து ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க, அதுவும் அமெரிக்காவில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா போதும், வெளிநாட்டுக்காரர்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா போதும், அது வந்து வேத வாக்கு. ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணிட்டா போதும், அது உண்மையா பையன் கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. பார்க்காம கண்ட பிரச்சாரம் வந்து நடந்துட்டு இருக்கு, ஆன்மீகத்துக்கு எதிராக, ஜோதிடத்துக்கு எதிராக. ஓகே, ஆன்மீகத்துக்கு எதிராக, ஜோதிடத்துக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இதுக்கு சரியான ஒரு ரிப்ளை ஆன்மீக தரப்புல இருந்தோ ஜோதிட தரப்புல இருந்தோ கொடுக்கப்படுதான்னா கொடுக்கப்படல. ஏன் கொடுக்கப்படலன்னா, பாவம் அவங்களுக்கு அவங்க குழப்ப பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குது. இவங்களுக்கு போய் எங்க போய் நம்ம ரிப்ளை பண்றது? இன்னைக்கு எல்லா ஜோதிட யூடியூப் சேனல்லையுமே ஒரு ஜோதிடர் கூப்பிட்டு ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் பக்கம் பேசுறவங்க தான். ஆனால் என்னைக்குமே ஜோதிடமோ ஆன்மீகமோ ஃபாலோ பண்றவங்க இந்த சயின்ஸ் பக்கம் பேசுறவங்கள நீங்கெல்லாம் என்ன ஆதாரத்தை வச்சு பேசுறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டது கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் கேட்கணும் இல்ல, நம்ம அதுக்கான விஷயத்தை துவக்கி வச்சதாக இருக்கட்டும். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜோதிடம் அறிவியலா ஆன்மீகமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது பற்றிய இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.